கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது கோடுகளும் கோலங்களும் என்ற நாவலின் ஒலிப்புத்தகம். இது எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். இன்றைக்கு அத்தியாயம் 9. வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோடுகளும் கோலங்களும் அத்தியாயம் 9. மனசே சரியில்லை. அவன் கோபித்து கொண்டு சென்ற போது இவளுக்கும் வீராப்பாக இருந்தது. ரேடியோவை போட்டு உடைக்க வேண்டுமென்றால், அதுவும் அவன் ஆசையாக மகளுக்கு வாங்கி கொடுத்தது, அதை இவள் உபயோகிக்க கூடாதென்றா? இல்லை, பெண் பிள்ளை, சம்சாரம் தலை தூக்கக்கூடாது. இவளை மதித்து யாரும் வரக்கூடாது. இவனுக்கு பிடிக்காதது அவளுக்கும் பிடிக்கக்கூடாது. சரோவுக்குத்தான் இழப்பு. என்னம்மா அது, ஒரு ரேடியோ இருந்துச்சு, அதையும் உடைக்க பண்ணிட்ட. அப்பா சமாச்சாரம் தெரியும், அவரை ஏன் கோபிக்கும்படி வைக்கிற? என்னாடி அவரை கோபிக்கும்படி வச்சுட்டேன்? நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு? காப்பி கேட்டாங்க, இவன் சீட்டை கொடுத்தான், யாருன்னு பார்க்க போனேன். பொம்பளைனா அவ்வளவு கேவலமா? கோபிச்சுட்டு போனா போகட்டும், நானும் மனுஷிதான் என்றால் கண்ணீர் முத்துக்கள் சிதறின. நீ சரவணங்கிட்ட அந்த ஆளை இருக்க சொல்லிட்டு முதல்ல அவரை கவனிச்சிருக்கணும். அவரு தான் பஸ்ஸில் லோலுப்பட்டு வந்திருப்பாரு. கோவம், தலைவலி. அப்படி யாரு நானா போக சொன்னேன்? நேத்து நான் சாமி கும்பிடணும், வீட்டில் இருங்கன்னு சொன்னேன். தீபத்துக்கு போகிறேன், நீ தனியாக கும்பிடுக்கன்னாரு. நீங்கள் சண்டை போட்டு கோச்சிக்குங்க. எனக்கு ரேடியோ இல்லை, இப்படி உடஞ்சிருக்கு. இதை யார் ரிப்பேர் பார்ப்பாங்க? சே, எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லை என்று முகத்தை தூக்கி கொள்கிறாள். அது என் ரூமில் இருந்துச்சு, அத்தை ஏன் சமையல் ரூமுக்கு கொண்டார? உழவருக்கு ஒரு வார்த்தையோ என்ன ப்ரோக்ராமோ அங்கே வந்து நின்று கேட்க வேண்டியது தானே? சரி, மன்னிப்பு மாப்பு அறுவடை ஆகட்டும், முதல்ல உனக்கு ரேடியோ வாங்கி தாரேன், கோபிச்சிக்காதம்மா. அது வரைக்கும் எனக்கு பரீட்சைம்மா, படிக்கணும். சுந்தரி வீட்டில் ரேடியோ இருக்கு, சின்னம்மா தானே கொடுப்பா, வச்சுக்க. ஆஹா, அவங்க வாளுங்க விடுமா? ரேவதி குட்டி அவங்க வீட்டு பொருளை தொட்டாலே பிடாரி போல அழும். அந்த பையன் வரதன் வாசப்படியில் குறுக்க நின்று மறிப்பான். அவன் பகல் இரவு வரவில்லை. சரவணனை அனுப்பி கடையில் இருக்கிறானான்னு சாப்பாட்டுக்கு வரவில்லையா என்று அழைத்து வர சொன்னாள். அப்பா கடையில் இல்லைம்மா, முதலாளி டவுனுக்கு போயிருக்காருன்னு சிவலிங்கம் சொன்னார். மாட்டுக்கு புல்லறுத்து வருவோம் என்று கிளம்புகிறாள். மனசில் அமைதியே இல்லை. வெற்றிலை கொடிக்காலில் இலை கிள்ளும் பழனியாண்டி திடீரென்று ஆயுசு முடிஞ்சிட்டவங்க போறாங்க என்று யாரிடமோ பேசுகிறான். யார்? சின்னசாமி அகத்திக்கீரை பறிச்சு கொண்டிருக்கிறான். யாருக்கு என்ன? பஸ் கவுந்து போச்சான். ஐயோ என்று நெஞ்சு குலுங்குகிறது. எங்க? திருவள்ளூர் பஸ்ஸா. பிரேக் பிடிக்காம மரத்தில் மோதி 2 பேர் செத்துட்டாங்களாம். நாகசாமி வாத்தியார் வந்து சொன்னார். அவர் அந்த பஸ்ஸில் போக இருந்தாராம். மக திருவள்ளூரில் குளிச்சிருக்கான். பஸ்ஸு தவறி போச்சான். புல்லறுப்பை விட்டாள். குலுங்க குலுங்க வீடு வருகிறாள். இவளே கடை வீதிக்கு ஓடுகிறாள். எந்த பஸ்? எங்கே போனானோ? திருவள்ளூரில் அவனுக்கு ஒன்று விட்ட அக்கா இருக்கிறாள். அவள் மகள் படித்துவிட்டு டீச்சராக வேலை செய்கிறாள். அவளை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுண்டு. ஆனால் அவர்கள் இவருக்கு பெண் கொடுக்க இஷ்டப்படவில்லை. இந்தா, எங்கே போற? எதிரே சைக்கிள் வருவதும் அவன் இருப்பதும் கூட கண்களில் தைக்காமல் அப்படி ஒரு பதட்டம். எதுக்கு இப்படி ஓடுற? வீட்டுக்கு வந்து செய்தி சொன்னாங்களா? வயலுக்கு போயிருந்தேன். பழனியாண்டியும் சின்னசாமியும் பேசிக்கிட்டாங்க. கப்புன்னுது, ஓடி வரேன். ஏங்க, ஏதோ வீட்டில் ஏறத்தாழ பேசுறது தான். அதுக்காக நேற்று காலமும் போனவங்க. நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நாளைக்கு அதுக்கும் கல்யாணம் காட்சி செய்யணும். ஆனால் ஆம்பளை பொறுப்பு இல்லாமல். சட்டென்று அவள் நாவை கடித்து கொள்கிறாள். இந்தா, என்ன பேசுகிற நீ? பின்னால் வந்து உட்காரு, வீட்டை பார்க்க போகலாம். பெரியம்மா பையன் கண்ணன்ல, அவன் பூட்டான். இப்போ தான் செய்தி வந்துச்சு. அந்த பொண்ணு உஷா சுந்தரிக்கு தங்கச்சி முறையாகணும். நாம் கூட தான் போகணும். செவந்தி வாயடைத்து போகிறாள். இருவரும் வீட்டில் வந்து இறங்குகிறார்கள். செய்தி தேன்கூட்டில் தீ வைத்தாற்போல் பரவுகிறது. எப்படி செத்து போனா? கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகலை. வரவேற்பு கொடுத்தானே, நடிகரெல்லாம் வந்தாங்க, கட்சி தலைவரெல்லாம் வந்தாங்க. அவ்வளவு ஒசரமும் தாட்டியமா இருப்பான். சாகுற வயசா? அவ்வளவு ஏத்தமா வாரத உலகம் பொறுக்காத. எவ கொல்லி கண்ணு வச்சாலோ அந்த பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் போட்டிருக்கானா, அதுவே 50,000. அவன் மட்டும் என்ன, 5 விரலும் மோதிரம் சங்கிலி, அதில் புலி நகம் வைரம் பதிச்ச டாலரு. அம்சுவின் அத்தை குரலை இறக்கி அடுத்த வரிசையை விரிக்கிறாள். அரங்கா ஒன்று மட்டும் 30 பவுனா. செவந்திக்கு எரிச்சல் பீறிட்டு கொண்டு வருகிறது. நீங்க பாத்தீங்களா? இவ எதையும் நம்ப மாட்டா. பார்த்தவங்க சொன்னாங்க. சினிமாக்கார ரசிகர் மன்ற செயலாளர்
இது பெரிய பவர் உள்ள பதிவில்லையா? அதான் யார் கொள்ளி கண்ணோ அடிச்சு போட்டுது. சுந்தரி குழந்தைகளை செவ்வந்தியிடம் விட்டுவிட்டு சாவுக்கு போவதாக தீர்மானமாகிறது. அம்மா கிளம்புகிறாள். சும்மா போக முடியுமா? மேல வீதி ஆண்டாள் அம்மா வீட்டில் சரவுக்கு பண்ணி வச்ச தோடு கொடை சிமிக்கிய வச்சு 250 வாங்கி வருகிறாள். ஆண்டாள் அம்மாவுக்கு ஒரே பையன். பட்டணத்தில் முருகன் போல்தான் படித்தான். படிக்கும்போதே கல்யாணமும் கட்டி கொண்டான். 2 பேருமாக எங்கோ ஆப்பிரிக்க நாட்டில் டீச்சர் வேலை பண்ணுகிறார்கள். 10 வயசு பேரனை வைத்துக்கொண்டு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் பொழுதுபோக்கில் ஈடுபட்டிருக்கிறாள். புருஷன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். 2 ஏக்கரா போல் காணி கரை உண்டு. அதில் பயிர் பண்ணி சம்பாதிப்பதை விட இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. எத்தனை வங்கிகள் வந்தாலும் ஒரு முட்டுக்கு சேட் கடைக்கு போவதை போல ஆண்டாள் அம்மா இவர்கள் தேவைகளுக்கு உதவுவாள். முழுகி போகும் பொட்டு பொடுசு தங்க நகைகளை வேண்டுமென்று சொல்லி வைத்திருந்தால் கிரயம் போட்டு தருவாள். கூலி போன்ற தள்ளுபடியும் கிடைக்கும். மகன் மூலமாக தங்கம் கொண்டு வந்து நகை விற்கிறாள் என்ற பேச்சும் கூட அடிபட்டதுண்டு. அம்மாவுக்கு அழுது மூக்கை சிந்த பிடிக்கும். போகிறாள். எம்மா, நான் ரீட்டா வீட்டில் படிக்க போகிறேன், சோறு போடு என்று சரோ தட்டை போட்டுக்கொள்கிறாள். மாலை 6 மணிக்கே. பசுவுக்கு செவ்வந்தி பருத்தி கொட்டை ஆட்டி கொண்டிருக்கிறாள். விளக்கு வச்சிருக்கு. இப்போதான் இங்கேருந்து படித்தா போதும். விளக்கு வச்சு யார் வீட்டுக்கும் படிக்க போக வேணாம். போம்மா, இங்கே ஒரு ரேடியோ கூட இல்லை. நான் ரீட்டா கூட சேர்ந்து படிப்பேன். எங்கள் சயின்ஸ் டீச்சரு தங்கச்சி என் கிளாஸில் தான் படிக்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் அப்பா ஊரில் இல்லை. மேசரான பொண்ணு யார் வீட்லேயோ கிறித்தவங்க வீட்டில் பொழுது போய் அனுப்ப மாட்டேன். சரோ கன்றுக்குட்டி திமுறுவது போல் குதிக்கிறாள். யாரோ இல்லை, எங்கள் டீச்சர் வீடு. எம்மா, நான் படிக்கணும். 10th நிறைய மார்க் எடுக்கணும். +2 படித்து இன்ஜினியரிங் படிக்கணும். விளக்கு மாற்று கட்டை. பொம்பளை பிள்ளைக்கு இதுக்கு மேலே ஒரு காசு செலவு பண்ண மாட்டேன், தெரிஞ்சுக்க. கழனிகாரன் வீட்டில் பிறந்தவ. சேத்துல இறங்கி நாற்று நட கற்றுக்க. அதான் சோறு போடும். பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலக்கி மாட்டுக்கு வச்சு பராமரிக்க கற்றுக்க. அதான் நமக்கு சோறு போடும். படித்த பையனே கிழிக்கல, நீ இன்னொருத்தன் வீட்டில் போய் குப்பை கொட்டணும். ஒரு நாள் அடுப்பாண்ட வாரதில்லை. ஒரு காப்பி வச்சு கொடுக்க துப்பில்லை. என்னமோ ராசா வீட்டு புள்ள போல உட்காந்து சோறு எடுத்து வையின்னு அதிகாரம் பண்ணுற. எம்மா, என்ன நீ? நான் இப்போ படிக்கக்கூடாதுன்னா அப்போ ஏன் படிக்க வச்ச? நீ சோறு எடுத்து போட வேணாம், நானே போட்டுக்கிறேன். அவள் அடுப்படிக்கு சென்று கொஞ்சம் சோறும் குழம்பும் வைத்துக் கொள்கிறாள். பிசைந்து நின்றபடியே சாப்பிடுகிறாள். தட்டை கழுவி வைத்துவிட்டு உள்ளே சென்று புத்தக பையை எடுத்துக்கொள்கிறாள். சைக்கிள் இல்லை, நடந்தே விடுவிடுவென்று போகிறாள். ஏய் சரோ, அடி சரோ! பருத்தி கொட்ட கையை நீரில் கழுவியவாறு கூப்பிடுகிறாள். அவள் திரும்பியே பார்க்கவில்லை. யார் மீதென்று சொல்ல முடியாமல் கோபம் வருகிறது. கருகருவென்ற மேனியும் முண்டாசுமாக கண்ணியப்பன் வருகிறான். கண்டிப்பா, சரோவை பாத்தியா? ஆமாம், போகுது, விடுசா போகுது புத்தக பையோட. ஓடி போய் அம்மா அவனை கூப்பிடுதுன்னு கூட்டிட்டு வா கையோட. அவன் இவள் ஆணையை சிரமேற்கொண்டவனாக ஓடுகிறான். இவள் விடுவிடுவென்று உரலை கழுவுகிறாள். மாட்டுக்கு கலக்கி வைக்கிறாள். அவளை அழைத்து வந்து விடுவானா? இவள் கூப்பிட்ட போதே வராதவள் இப்போது வருவாளா? ரேடியோ இல்லை, வீட்டில் படிக்க முடியவில்லை என்று சாக்கு சொல்கிறாள். இது நம்பும்படி இல்லை. 6வது வரும் முன்பே படிப்பை நிறுத்தி இருக்க வேண்டும். இந்த தெருவில் எந்த பெண்ணும் 10க்கு வரவில்லை. 6, 7, 8 வயசுக்கு வந்ததும் நிறுத்தி விடுவார்கள். மகாலட்சுமி, பூரணி யாரும் படிக்கவில்லை. நடவு, களை எடுத்தல், அறுப்பு என்று போய் காசு சம்பாதிக்கிறார்கள். வருபவன் 10, 20 சவரன், வாட்ச், கட்டில், பீரோ, ரேடியோ, டிவி என்று கேட்கிறானே. சமர்த்தாக சீட்டு கட்டி பண்டபாத்திரம் வாங்குகிறாள். இவளை இப்படி வளர்த்ததே தப்பு. கிறிஸ்தவ ஸ்கூல் டீச்சர்கள் என்ன சொக்குப்பொடி போடுவாங்களோ. அப்பாவும் இல்லை, பாட்டியும் இல்லை. இவளை ஓரம் கட்டிவிட்டு போகிறாள். அந்த டீச்சர் வீடு எந்த தெருவோ? கிறிஸ்தவ டீச்சர் வீடு என்றால் காலனி குப்பத்தில் மாதா கோயில். அங்கே வீடுகள் இருக்கின்றன. சைக்கிளில் போகவில்லை. அங்கிருந்து ராத்திரி 8 மணிக்கோ 9 மணிக்கோ தனியாக வருவாளா? இளங்கன்று பயம் அறியாது. இளம்பெண் ஊர் கெட்டு கிடக்கையில் என்னதான் நேராது? கண்ணியப்பன் வருகிறானா என்று வாசலில் போய் நின்று பார்க்கிறாள். வருகிறான். அவன் மட்டுமே. ஏன்பா, அவளை கூட்டியானே விட்டு போட்டு வந்திருக்க? அது சொல்லிச்சு ரொம்ப படிக்கணுமா. அம்மாவுக்கு நீ புரிய வை கண்டிப்பா. கணக்கு நாத்து நடுறாப்புல இல்லை. எல்லாரும் மாதம் 100, 150 கொடுத்து டியூஷன் வச்சுக்கிறாங்க. நான் அதெல்லாம் இல்லாமல் கேட்டு படிக்கிறேன். டீச்சர் தான் வர சொன்னாங்க. நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க தங்கச்சியோட தங்கிட்டு காலமாக வருவேன். விஷயம் புரியாமல் அம்மா ஒன்று கத்துது. சொல்லுன்னு சொல்லிச்சு. அதுவும் நியாயம்தான். ஏ மடையா, என்ன நியாயத்தை கண்ட? நீ கூப்பிட்டு வருவேன்னு தானே உன்னை அனுப்பிச்சேன்.
அண்ணோட சம்சாரி வாழ்க்கைக்கு என்ன பெரிய படிப்பு வேண்டியிருக்கு? இவ படிச்சுட்டு உட்கார்ந்துருப்பா, இவளுக்கு மேல படிச்சவனுக்கு ரொக்கம் கொடுக்க கட்டை எங்க போக? அவன் தலை குனிந்து கொண்டு நிற்கிறான். அவன் எதற்கு வந்தான் என்று கேட்க கூட தோன்றவில்லை. இத பாருங்க, நான் இத்த சொல்லத்தான் வந்தேன்க்கா. நான் நமக்கு முறமடைய திறந்து விட்டு போட்டு மேக்கால புல்லறுத்துட்டு இருந்தேன். வேல்சாமி அத்தை அடைச்சிவிட்டான். தண்ணி பாதி கூட பாயல. 3 நாளா இப்படி செய்யறான். தண்ணி காவா தண்ணி பொது. நம்ம முறையில 1/2 மணி கூட பாயலிங்க. நம்ம கதிர் நல்லா வருதுன்னு பொறாம. நீங்க அவனை கூப்பிட்டு கண்டிச்சு வையுங்க. நான் சொன்னா உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அவ வீட்டு மாப்பிள்ளையோன்னு கிண்டலா பேசுறான். குழந்தை போல அவன் பேசுறத கேட்க கேட்க ஆத்தாமையா இருக்குது. கையில் வந்திருக்கும் கதிர்கட்டை கை நழுவ விட்டுவிட்டு எங்கோ கருப்பங்கொள்ளை இருக்கிறதென்று எதிர்பார்க்கிறாளா? கருப்பங்கொள்ளை பணம் தரும், ஆனால் சோறு போடுமா? பாடுபட்டு மணிகள் கண்டு உறவு கொண்டு மகிழும் கனவு அவளில் கனவாகவே நின்று விடுமோ? அப்பா வருகிறார். நெஞ்சு கனைப்பு வாயிலேயே கட்டியம் கூறுகிறது. உள்ளே வந்து உட்காருகிறார். 100 200 சரக்கு உள்ளே போயிருக்குமோ? செவந்தி, அந்த பையன் எப்படி செத்தானான் தெரியுமா? இவள் அவர் முகத்தையே பார்க்கிறாள். அவர் குரலை இறக்குகிறார். அதான் ரசிகர் மன்றம்னு சொன்னானில்ல, ஏதோ தவறாராம். யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா ராத்திரி நிறைய குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை பிடிச்சி அடிச்சானாம். அது கோவிச்சிட்டு மச்சாங்காரன் வீட்டில் போய் அழுதுச்சான். விடிய காலம் வந்து பார்த்தா வாசப்படியில் கிடக்குறானாம், ரத்த வாந்தி எடுத்து. இந்த கதையெல்லாம் நமக்கு என்னத்துக்குப்பா? கேட்டுக்குங்க. அவங்க நமக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. சுந்தரிக்கும் ஏதோ உறவு. அவ புருஷன் படு வெட்டியா செத்தப்ப அவன் வந்தாளா? இப்போ எதுக்கு இவங்க போகணும்? நான் சொன்னா எடுப்படாது. அவ பேச்சிலேயே இவங்க மயங்கிட்டாங்க. உங்களுக்கும் நான் சொல்றேன், குடிக்கிறத விட்டு போடுங்கன்னு என்று பேச்சோடு அவருக்கும் தைக்கும்படி சொல்லி வைக்கிறாள். நான் குடிக்கல செவந்தி. இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்றேன்? சரவணன் சைக்கிளில் சுற்றிவிட்டு வருகிறான். இருட்டி விட்டது. விளக்கை போட்டு கும்பிடுகிறாள். ஏண்டா, ரீட்டா டீச்சராமே உங்க அக்காவுக்கு, அவ வீடு எங்க இருக்கு? போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்குமா. தெரு திரும்பினதும் மேல தெருவுக்கு போவோம் இல்ல, நேரா போனா அண்ணா தெரு 3ஆம் வீடு. அக்கா படிக்க போயிருக்கு. 9 மணிக்கு தாத்தாவை கூட்டிட்டு போய் விடு. அவ தாத்தாவை கூட்டிட்டு திரும்பி வருவா. நானே கூட்டிட்டு வரேம்மா. 9 மணிக்கெல்லாம் வந்துடணும். தாத்தா போனா தான் அவ வருவா. முன்ன பின்ன ஆனாலும். அவனுக்கு சைக்கிளை விட்டு விட்டு வர விருப்பம் இல்லை. இரவு அங்கு தங்கினால் தங்கிவிட்டு போகட்டுமே என்று இருக்கவும் மனம் கொள்ளவில்லை. இது எப்படியும் வெளியே தெரிந்துவிடும். ஏற்கனவே இவள் சைக்கிளில் பள்ளிக்கூடம் செல்வதும் பையன்களுடன் பேசுவதும் ஏற்கும்படியாக இல்லை. பிறகு ஒன்றுமில்லாததற்கு கண் வைத்து மூக்கு வைத்து பேசுவார்கள். இரவு 10 மணிக்கு பாட்டனும் பேத்தியும் திரும்பி விடுகிறார்கள். என்றாலும் சரோ பற்றி கவலை தனியாக அழுத்துகிறது. அத்தியாயம் 10. மாடு கட்டி போரடிச்சா மாளாதுன்னா சொல்லி டிராக்டர் கட்டி போரடிக்கும் அழகான கரும்பாக்கம். கன்னியப்பனுக்கு ஒரே சந்தோஷம். ஏதேதோ சினிமா பாட்டுகள் அவன் குரலில் மீறி வருகின்றன. எப்போதும் வரும் முத்தையா, வேல்சாமி, கன்னியப்பனின் ஆயா என்று பெண்கள். சாவடியை அடுத்த முற்றம் போல் பரந்த மேட்டில் கதிர்களை பரப்பி போடுகிறார்கள். பண்ணை வீட்டு டிராக்டர் 10 ரவுண்டு வந்தால் போதும். நெல்மணிகள் கலகலக்கும். அப்பா வந்திருக்கிறார். சரோ படிப்புக்கு போய்விட்டாள். சரவணன் டிராக்டரை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறான். ரங்கன் எப்போதுமே களத்து மேட்டுக்கு வருவதில்லை. அம்மாவும் கூட அதிசயமாக சாவடி பக்கம் நெல் தூற்ற முறத்துடன் வந்திருக்கிறாள். அம்முவும் நெல் தூற்றுகிறாள். எவ்வளவு மூட்டை காணுமோ? வங்கி கடனை அடைத்து தோடு ஜிமிக்கையை மீட்க வேண்டும். சாந்தி ஓடி வருகிறாள். கையை கொடுங்கக்கா. கையில் கதிர்கற்றையுடன் பற்றி குழுக்கென்று குலுக்குகிறாள். ஒரே சந்தோஷம். வெயிலில் உழைப்பு மணிகள் முகத்தில் மின்னுகின்றன. விடு விடு சாந்தி, அருவா. அப்போதுதான் பார்க்கிறாள் நீலச்சட்டையும் ஒட்டு மீசையும் கேமராவுமாக அவள் புருஷன் படம் பிடிப்பதை. ஐயோ, இதென்ன சாந்தி? வெற்றி சந்தோஷம். அதுக்கு இது ரெக்கார்டு. சரவணனுக்கு வாயெல்லாம் பல்லு. அம்மா அப்பாவே படம் எடுத்திருக்காங்க. நான் டிராக்டர்ல உட்காந்து எடுத்திருக்காங்க. அப்படியா? நீயாவது வந்து நிக்கிறியே, சந்தோஷம்டா. ஏங்க, எங்க 2 பேரையும் எங்களுக்கு தெரியாமையே எடுக்கணும்னே எடுத்தீங்களா? தெரிஞ்சு போஸ் கொடுத்தா அது நல்லா இருக்காதே. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கையை பிடிச்சி குளிக்கினப்ப கதிர்கட்டு, இடுப்பு, அரிவா எல்லாம் கச்சிதமாக உளுந்திருக்கு. செவந்தி குரலை இறக்கி கோபித்து கொள்கிறாள். என்ன சாந்தி இது? எங்கள் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் ரசிக்காது. இப்போவே ரொம்ப பேசுறதில்ல. உன்னிடம் சொல்கிறதுக்கு என்ன? அன்னைக்கு ரேடியோவை போட்டு உடச்சிட்டாரு. அதெல்லாம் சரியாக போயிடும் அக்கா.
நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம செட்டில் நீங்கள் தான் உடனே போட்டு பலன் எடுத்துக்கிறீங்க. படம் நல்லா வந்தால் இவங்க போட்டிக்கு அந்த படத்தை அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காரு. செவந்தி ஏதோ ஒரு புதிய உலகில் நிற்பது போல் உணர்கிறாள். பொன்னின் கதிர்கள், பொன்னின் மணிகள், வியாபாரி ரத்தின முதலியார் வந்திருக்கிறார். எல்லா கதிர்களும் பகல் 1 மணிக்குள் அறுவடையாகி வந்துவிட்டன. டிராக்டர் தன் பணியை செய்துவிட்டு போகிறது. செவந்தி குவிந்த நெல்மணிகளை பார்த்து ஊமையான உணர்வுகளுடன் நிற்கிறாள். ஒரு பதர் இல்லை, ஒரு சாவி இல்லை. பொன்னின் மணிகளே, நெற்குவியலுக்கு முன் கற்பூரம் காட்டி கும்பிடுகிறாள். பொறி கடலை பழம் படைக்கிறாள். அப்பா ஒரு பக்கம் சுந்தரியும் கன்னியப்பனும் தூற்றிவிட்ட நெல்லை சாக்கில் அள்ளுகிறார். அப்பா, நெல்லு நெடி, நீங்க போங்க, இருமல் வந்துட போகுது. வேணி, வந்து சாக்க பிடிச்சிக்கம்மா. இருக்கட்டும்மா, புது நெல், ஒன்றும் ஆவாது. இந்த நெடி தான் நமக்குள் உள்மூச்சு. என் பொண்ணு நின்றுக்கிட்டா, நான் ஒசந்துடுவேன். எல்லாம் அந்த ஆஃபீஸர் அம்மாவுக்கு சொல்லுங்க. ஆமாம்மா, மகாலட்சுமிங்க போல அவங்க வந்தாங்க. நான் கூட இவங்க என்ன புதுசாக செய்ய போகிறாங்க, எத்தனை யூரியா போட்டும் ஒன்றும் விளங்கலை, பூச்சி புகையா வந்து போகுது, ஏதோ போடணுமேனு போட்டு சாப்பிட்றோம், செலவுக்கும் வரவுக்கும் சரி கட்டி போகுது, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சோம்வாங்க, அதுவும் கூட சிரமமாக இருக்குன்னு தான் நினச்சேன். மூட்டைகளை குலுக்கி எடுக்கிறார். செலவு போக ஏறக்குறைய 9 மூட்டைகள் கண்டிருக்கின்றன. எப்போதும் வரும் ஆண் பெண் சுற்றார்களே கூலி பெறுபவர்கள். சுந்தரி காஃபி கொண்டு வந்து கொடுக்கிறாள். மூட்டைகளை தட்டு வண்டியில் போட்டுக்கொண்டு முதலியார் போகிறார். 3 மூட்டைகளை செலவுக்கு வைத்திருக்கிறாள். 6 மூட்டைகள், 1750 ரூபாய் சுளையாக கைகளில். அப்பா செவந்தியின் கைகளில் கொடுக்கிறார். வாங்கி கொண்டு களத்து மேட்டிலேயே அப்பன் கால்களை தொட்டு கும்பிடுகிறாள். இருக்கட்டுங்கப்பா, நீங்கள் வச்சுக்குங்க, வங்கி பணத்தை கட்டிடுவோம். பொங்கலுக்கு முன்ன புது நெல் வந்துட்டுது, அதுதான் சந்தோஷம். நான் நினச்சேன் பொங்க கழிச்சு தான் அறுப்போம்னு. கதிர் முத்தி பழுத்து போச்சு, உதிர ஆரம்பிச்சிடும்ல, நீ முன்னாடியே நாற்று நடவு பண்ணிட்டல்ல. அப்பா, தொடர்ந்து கொல்லமேடில் சாகுபடி பண்ணணும். இது முழு ஏக்கராவும் பயிர் பண்ணணும். ஆங்காங்கு வைக்கோல் இழைகள். நிலம் பிள்ளை பெற்று மஞ்சட் குளித்து நிற்கும் தாய் போல் தோன்றுகிறது. வைக்கோல் அங்கேயே காயட்டும் என்று போட்டிருக்கிறார்கள். வீட்டில் சுந்தரிதான் அடுப்பை பார்த்து கொண்டு ஆட்களுக்கு காஃபியும் பொங்கலும் வைத்து கொண்டு வந்தாள். அதிகாலையிலேயே ஆட்கள் வந்து விட்டார்கள். அவளுக்கு அந்த பெரிய மாப்பிள்ளை சாவு பெரிய அதிர்ச்சி. ஒரு இளம் பெண் புருஷனை இழந்து சமூக கட்டுப்பாடுகளுக்கு ஆட்படுவதை போன்ற கொடுமை ஒன்றும் கிடையாது. அந்த சாவுக்கு போய் வந்ததாலோ என்னமோ அவள் கணவனும் சரியாகவே இல்லை. அம்மா தான் அந்த கடைசி ஊர்வல பெருமையை ஏதோ கல்யாண வைபவம் கண்டவள் போல் சொன்னாள். பெரிய பெரிய அமைச்சர்கள் வந்தார்களாம். பூமாலைகளே வந்து குவிந்ததாம். நடிகர் ஜெயக்குமார் வந்து கண்ணீர் விட்டு அழுதானாம். லட்ச ரூபாய் செலவழித்தானாம் அந்த கடைசி ஊர்வலத்துக்கு. அம்மா இந்த பெருமையை சொன்னது ரங்கனிக்கு பிடிக்கவில்லையோ? ஆமாம், குடிச்சுப்புட்டு ஆடினானுவ, வான வேடிக்கை இதெல்லாமா? செத்தவனுக்கு ஒரு சாமி பேரு கோவிந்தான்னு சொல்லலை. மட்ராசு விவஸ்தை இல்லாம ஆயிட்டுது. பூமாலை மேலுக்கு மேல் போட அமைச்சர் வரார். வட்டத்தலைவர், செயலாளர், டிவின்னு பெருமை தான் பெருசு. அந்த புள்ள பொஞ்சாதி தான் உள்ளே அழுதுட்டு இருந்துச்சு. அதுக்காகத்தான் கருமாதி அன்னைக்கு போனேன். அவன் அண்ணன் கூட்டிகிட்டு போயிடுவான். பாவம், 5 வருஷம் வாழ்ந்து 2 பிள்ளைய தந்தா. குடிக்கிறதோட சாமி இல்லைன்னு தெரிஞ்சானவு, அதுதான் அடிச்சிட்டுது என்று வருந்தினாள். செவந்திக்கு ஆறுதலாக இருந்தது. இந்த புள்ளிங்க இல்லைன்னா வேற கல்யாணம் கூட கட்டலாம். ஆம்பளைங்க கட்டுவாங்க, புள்ளிங்களை வளர்க்கணும். பொம்பளை இந்த பிஞ்சுகளுக்கு ஓரான் காவல் வேணும். அப்பன் ஸ்தானத்திலிருந்து கல்யாணம் கட்டலாமா? கூடாது. அத்தோட விட்டதா சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க கூட நடத்த சரியில்லைன்னு கரிய தீத்தும். இவங்க புருஷன் பொஞ்சாதி இணை பிரியாம சீவி சிங்காரிச்சு மினுக்குவாங்க. அட, வீட்டில் படுவெட்டா புருஷன் இல்லாமல் ஒரு பொம்பளை இருக்காளேன்னு நினைப்பாங்களா என்று யாருக்கோ கல்லிலே மருந்து இழைப்பது போல் உரசி விட்டாள். பொங்கலுக்கு 2 நாட்கள் இருக்கும்போது தான் அறுவடை செய்திருக்கிறார்கள். பச்சை நெல்லை முற்றத்தில் காய வைத்திருக்கிறாள். ஒரு மூட்டையை புழுக்கி வைக்க வேண்டும். ஓய்ந்தாற்போல் குரட்டில் உட்கார்கிறாள். வெந்நீர் வைத்து உடம்புக்கு ஊற்றிக்கொள்ள வேண்டும். வயிறு பசிக்கிறது. பொங்க இருக்குதா சுந்தரி? இருக்குக்கா, குழம்பூத்தி தாரேன், சாப்பிடுங்க. நீங்கள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. உனக்கு தான் ரொம்ப வேலை சுந்தரி. நமக்குள்ளே இதெல்லாம் எதுக்குக்கா? பொங்கலுக்கு முருகண்ணா அண்ணி எல்லாம் வராங்களாம். மதியம் அத்தான் சாப்பிட வந்தப்ப லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. லெட்டரா? நாளை பொங்கலுக்கா வராங்க? விசேஷந்தான். நான் முதல்ல அறுப்பு வச்சது நல்லதாக போச்சு. புது நெல் போட்டு பொங்கி
வாராத அண்ணனும் அண்ணன் பொஞ்சாதையும் வாராங்கன்னா விசேஷந்தான். பொங்கலுக்கு எப்படி துணி வாங்குவது வழக்கம். காஞ்சிபுரம் போய் குழந்தைங்களுக்கும் அப்பாவுக்கும் வாங்க வேண்டும் என்றிருந்தாள். கோஆப்டெக்ஸ் கடையில் ஒரு வாயில் சேலை எடுத்தாள். சொரவை உடுத்த சொல்லலாம். அவர்கள் அப்பா அவளுக்கும் சரவணனுக்கும் வேண்டியதை எடுப்பார். அவள் தலையிட மாட்டாள். அவளுக்கும் ஏதோ ஒரு சேலை வரும். பொங்கல் தீபாவளி என்றால் முருகன் 200 250 என்று பணம் அனுப்பி வைப்பான். இல்லையேல் அவன் மட்டும் பேப்பர் திருத்த அது இதென்று பட்டணம் வரும்போது சுங்கடி புடவையோ வேட்டியோ வாங்கி வந்து கொடுப்பான். அதற்கே அம்மா அகமகிழ்ந்து போவாள். பொங்கல் சந்தையல்லவா, கோஆப்டெக்ஸ் துணி கடையில் கூட்டம் அலைமோதுகிறது. செவந்தி கன்னியப்பனையும் கூட்டி வந்திருக்கிறாள். ஒரு சோடி வேட்டி 40 ரூபாயில் 2 சட்டைகள், ஒரு வாயில் சேலை, 4 ரவிக்கை துணிகள் என்று துணி எடுக்கிறாள். புதுப்பானை, 4 கருப்பந்தடிகள், வாழைப்பழம், ஒரு சிறு பரங்கி கொட்டை, பூசணிக்காய், கத்தரிக்காய், மொச்சைக்கொட்டை என்று வாங்கிக் கொள்கிறாள். சேவு 1/2 கிலோ, இனிப்பு கேக்கு ஒரு பெட்டி என்று பணத்தை செலவு செய்கிறாள். கன்னியப்பன் உடன் வர விடுவிடுவென்று நடந்து வீட்டுக்குள் நுழைகையில் வீடு கலகலவென்றிருக்கிறது. ரங்கன் மட்டும் வந்திருக்கவில்லை. அண்ணன் முருகன், அண்ணி, 2 குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். கயிற்றுக்கட்டிலில் பிள்ளைகளுடன் அண்ணா இருக்கிறார். அண்ணி கருப்புத்தான், ஆனால் படித்த கலை, பணக்கலை. வாங்கண்ணா, அண்ணி நல்லா இருக்கீங்களா? பொங்க சந்தையா? ஆமாம், நேற்று தான் காகிதம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் காலமாக வரீங்களோ ராத்திரியோன்னு நினச்சேன். பஸ்ஸில் வந்தீங்களா? நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வரோம். மாப்பிள்ளை கிட்ட சொன்னேனே, கண்ணை காரியத்துக்கு வந்திருந்தாரே. இவ தங்கச்சி வீடு ஏரிக்கரை பக்கம் இருக்கே, ஜீவா பூங்கா நகர், அங்கே தானே இருக்குது. புதுசாக கட்டியிருக்காங்க. கிரகப்பிரவேசத்துக்கே வரணும்னாங்க. அட பொங்கல் அப்படியே ஊருக்கும் வருவோம்னு வந்தோம். நீ என்னமோ கிளாஸ் எடுத்தியாமே, நல்ல வெள்ளாமைன்னு அப்பா சொன்னாங்க. ஆமாம், காணிக்கு 9 மூட்டை, ஒரு கருக்காய் பதர் இல்லை என்று ஆற வைத்து குந்தாணியில் குத்துப்பட்ட நெல்லை அரிசியை கொண்டு வந்து காட்டுகிறாள். இருக்கட்டும், நமக்கு இதெல்லாம் சரி வராது. மாப்பிள்ளை போல. அண்ணி நின்றுட்டே இருக்காங்க, நீங்கள் பாட்டில் உட்காருங்க. அதான் பாயை விரிச்சு வச்சேன் என்று கூறும் சுந்தரி காஃபி கொண்டு வருகிறாள். சாமி மேடைக்கு முன் ஒரு தாம்பாளத்தில் ஸ்வீட் பாக்கெட், கதம்பம், வெற்றிலை பாக்கு, பழம் ஆகிய வரிசைகள் இருக்கின்றன. நீளத்தில் கருப்பு கரையிட்டு 2 சரிகை கோடுகள் ஓடிய சுங்கடி சேலை, ஒரு உயர் ரக வேட்டி, மேல் வேட்டி எல்லாம் இருக்கின்றன. அண்ணியின் கழுத்தில் புதிய தங்க செயின் டாலருடன் பளபளக்கிறது. 2 அண்ணன்களாய் கல்லிழைத்த டாலர். உள்ளங்கழுத்தில் அட்டிகை போல் ஒரு நகை. தங்கமாக ஒரு மீன் 2 முனைகளையும் இணைக்கிறது. மீனின் சிவப்புக்கள் கண் மிக அழகாக இருக்கிறது. செவிகளில் சிவப்புக்கள் கிளாவர் ஜொலிக்கும். காதணியில் முத்து கட்டியிருக்கிறது. நதியா குத்தோ நகுமோ குத்தோ குத்தி அதில் ஒரு சிவப்பு நட்சத்திரம் ஜொலிக்கிறது. கைகளில் 3 தங்க வளையல்கள், ஒரு சிவப்பும் முத்துமான வளையல். மூக்கில் முத்து கட்டிய மூக்குத்தி. விரலில் வங்கி நெளி மோதிரம். முடியை தளர்த்தியாக பின்னி காதோரம் தூக்கிய ஊசிகளுடன் ஃபேஷனாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த இடத்துக்கே பொருந்தாமல் 2 விரல்கடை சரிகை போட்ட மினுமினுக்கும் பட்டில் பூ போட்ட சேலை. இளநீளமும் ரோசுமான கலர். அதே இளநீளத்தில் ரவிக்கை. குழந்தைகளில் பெரியவன் ஆண், 8 வயசாகிறது. ஆனால் நறுங்களாக இருக்கிறான். புசுபுசுவென்று ஒரு முழுக்கால் சட்டை, கழுத்து மூடிய பூ போட்ட பனியன் போன்ற மேல் சட்டை. அவன் கழுத்தில் ஒரு போட்டோ பிடிக்கும் கேமரா. பொம்மையாக இருக்கும் என்று தோன்றுகிறது. பெண் சிறியவள். அடுக்கடுக்காக ஜாலர் வைத்த பம்பென்ற லேசு வைத்த கவுன் போட்டிருக்கிறது. காதுகளில் சிறு தங்க வளையல்கள். கழுத்தில் இருக்கிறதோ இல்லையோ என்ற மெல்லிய இழைச்சங்கிலி, நட்சத்திர டாலர். கன்னியப்பன் அந்த சட்டையை சிறு குழந்தைக்குரிய ஆவலுடன் தொட்டு பார்க்கிறான். அந்த குழந்தையின் கன்னத்தை கையில் கிள்ளி உதட்டில் வைத்துக் கொள்கிறான். உடனே அந்த குழந்தை முகத்தை சுருங்கி கொண்டு அம்மாவை போய் ஒட்டி கொள்கிறாள். அவ அழுக்கு கையோட தொடுறா. இந்தா, அப்படிலாம் சொல்லக்கூடாது திவ்யா என்று முருகன் சிறு குரலில் அதட்டுகிறான். உடனே அவள் தொட்டார் சுருங்கியாக அழத் தொடங்குகிறாள். செவந்திக்கு அப்போதே கவலை பற்றி கொள்கிறது. இரவு இவர்கள் எங்கே தங்கி எப்படி படுத்துக் கொள்வார்கள்? முன்பு அவர்கள் வந்தபோது கழிப்பறை கூட கிடையாது என்று குறைப்பட்டு போய்விட்டாள். இப்போது படலை ஓரமாக ஒரு கழிப்பறை கட்டியிருக்கிறார்கள். அது சரோ மட்டுமே உபயோகிக்கிறாள். சுத்தம் செய்ய என்று ஆள் பிடிப்பது சிரமம். அதனாலேயே அதை உபயோகிப்பவள் அவள் மட்டுமே. இதெல்லாம் நினைவுக்கு வந்து அழுத்துகிறது. திராப்பையான கந்தலை இழுத்து பிடிக்கும் சாகசத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்பா இருமினாலும் கொண்டாலும் இருக்கட்டும் என்று சுந்தரி வீட்டுக்கு படுக்க அனுப்புகிறாள்.
சரோவுடன் கூடத்து அறையில் அண்ணி, குழந்தைகள், கட்டிலில் அண்ணன், கீழே அம்மா. விடிந்தால் போகி. கவலைகளின் கனமும் அலுப்பும் உடலை அயர்த்தி விடுகிறது. வாசலில் சட்பட்டென்று சாணம் தெளிக்கப்படும் ஓசையில் அலறி சுருட்டி கொண்டு எழுந்திருக்கிறாள். இருள் பிரியவில்லை. அத்தியாயம் 11. முதல் பொங்கல், பெரும் பொங்கல் எல்லாம் சூரத்தில்லாமலே கழிந்து போகின்றன. அன்று மாலையே அண்ணியையும் குழந்தைகளையும் அண்ணன் கூட்டி கொண்டு போகிறான். நான் இவங்கள மெட்ராஸில் விட்டு போட்டு வாரம்மா. அப்பா தப்பா நினச்சிக்காதீங்க, தப்பா நினைக்காத மாப்பிள்ள என்று அண்ணன் விடை பெறுகிறான். செவந்தி தலையாட்டி கொண்டு நிற்கிறாள். போகி அன்று விளைந்த நிலத்தில் அடுப்பு வைத்து பானை வைத்து புத்தரிசியை போட்டு வீட்டு சாமியை நினைத்து பொங்கல் வைத்தாளே. அண்ணி அண்ணன் வந்தார்களா? பெரும் பொங்கல். முன் வாசலில் வைத்து இவள்தான் விரதமிருந்து கும்பிட்டாள். எங்களுக்கு இதெல்லாம் வழக்கமில்லை, தப்பா நினச்சிக்காத செவந்தி. திவ்யாவுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு மருந்து கொடுக்குறோம். நேரத்துக்கு அதுக்கு பால் முட்டைன்னு கொடுக்கணும். பொங்கல் வீட்டுக்கு வராமல் இருக்கக்கூடாதுன்னு வந்தோம் என்றால் ஒப்புக்கு நின்றாள். ரங்கன் குழந்தைகளுக்கு புது துணி வாங்கி வந்தான். மாப்பிள்ளைக்கும் வேட்டி துண்டு வாங்கி வந்தான். முன் வாசலில் மாலையோடு பொங்கல் வைத்து கும்பிட்ட போது ஏதோ சிறை கைதி போல் தோன்றியது. தான் வாங்கி வந்த வாயில் சேலையை அன்னைக்கு கொடுக்கலாமா என்று தோன்றியது. பிறகு அவள் அதை தொடக்கூட மாட்டாளோ என்றும் தயங்கி கொடுக்கவில்லை. சரோவும் சரவணனும் தான் பொங்கலை ரசித்து அனுபவித்தார்கள். சரோ வாசலில் பெரிய பெரிய கோலம் போட்டால் கலர் பொடி வாங்கி வந்து தூவினாள். பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சட்கொத்து என்று கோலம். மாமா எப்படி? நல்லா போட்டிருக்கே. உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஃபைன் ஆர்ட் வராது, காட்டு மேட்டு வேலை தான் செய்வா. எனக்கு பெயிண்டிங் பண்ண கூட ஆசை. 10th முடிச்சப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாமாம்மா? மேலே படிக்க போறியா? உன்னை உங்கள் அம்மா இப்போவே புருஷன் வீட்டுக்கு மூட்டை கட்ட ரெடியாகி வச்சிருப்பாளே. நோ, அதெல்லாம் நடக்காது. நான் பிஇ படிக்கணும். குறைஞ்சபட்சம் பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டேனோ டிகிரி எடுப்பேன். மாமா, ரேங்க் வாங்கிட்டா மேல் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ல? கிடைக்கும். நீ பரீட்சை எழுதிட்டு மதுரைக்கு வா. விமென்ஸ் பாலிடெக்னிக் இருக்கு, சேரலாம். அவள் முகம் ஒளிருகிறது. மத்தாப்பு கட்டினாள் போல். நிச்சயமாவா மாமா? நிச்சயமா. உன்னோடு நான் ஏன் விளையாடணும்? நல்ல ஸ்கோப், சொந்த தொழில் செய்யலாம், வேலையும் கிடைக்கும். +2 படிக்கணும்னாலும் உங்கள் ஸ்கூலில் இடம் கிடைக்குமா? அதுவும் பார்க்கலாம். அம்மா என்னை எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு என்ன கிழிக்க போகிறேன்னு இன்சல்ட் பண்ணுது. அதுக்காக வேணும் நான் படிப்பேன். படி, உங்கள் அம்மாவுக்கு ஒரு பாடம். நீ வா சரோ, பரீட்சை எழுதிட்டு வா. இந்த பொண்ணை வேறு எதுக்கு தூண்டிவிட வேணும்? அவளுக்கு கோபம் கொள்ளாமல் வருகிறது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். சம்சாரி குடும்பத்தில் தான் கட்டணும். அதுக்கு மேலே எடுப்பு எடுக்க உங்களுக்கு சத்து இல்லை என்று முகத்தை காட்டிவிட்டு போகிறாள். அவர்கள் கிளம்பிச் செல்வதில் வருத்தமில்லை. அவர்கள் சந்தோஷமாக உறவு கொண்டாடாததோ, ஏதோ ஒப்புக்கு வந்து போவதோ எதிர்பாராததில்லை. அவள் வருத்தம் கன்னியப்பன் 2 நாட்களிலும் வந்து தலை கூட காட்டியிராததுதான். அவனுக்கென்று அவள் வாங்கி கொடுத்த கோடி வேட்டியும் சட்டையும் அணிந்து அவன் வரவில்லை. மறுநாள் மாட்டுப்பொங்கல். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புக்கு வர்ணம் அடித்து அவன்தானே எல்லாம் செய்வான். அவன் ஏன் வரவில்லை? அவனை இங்கு யாரேனும் ஏதேனும் பேசினார்களா? மகனும் மருமகளும் குழந்தைகளும் பெரும் பொங்கலன்று மாலையிலேயே பட்டணம் திரும்பி செல்வதை தெருவே பார்த்தது. படித்தவர்களுக்கும் கிராமத்திற்கும் வெகு தொலைவு என்று கணக்கு போட்டது. அண்ணியின் தோற்றம், குழந்தைகளின் அரச குமார கோலம் ஆகியவற்றை வைத்து 4 எழுத்து படித்து டவுனுக்கு போனால்தான் வாழ்வு என்று உறுதி செய்தது. மனசுக்குள் பூனை பிராண்டுவது போல் ஓர் ஒவ்வாமை. காலையில் எழுந்து கலைபுரமாக இருந்த சமையல் கட்டில் இருக்கும் சாமான்களை ஒழித்து பின்பக்கம் போடுகிறாள். முதல் நாள் அடுப்பு வைத்த முன்வாசலில் மீண்டும் சாணம் தெளித்து பெருக்குகிறாள். சரோவை எழுப்பி கோலம் போட சொல்லிவிட்டு பின்பக்கமாக ஏரிக்கரை பக்கம் நடக்கிறாள். நெல்லு மிஷின் புழுங்கல் உலர்த்தும் முற்றம் விழா கொண்டாடுகிறது. பக்கத்தில் பெரிய சாலை, காஞ்சிபுரம் பஸ் போகும் சாலை, வயல்கள், கரண்ட் ஆஃபீஸ். அந்த பக்கம் உள்ள குடிசைகளில் ஒன்றுதான் கன்னியப்பனும் ஆயாவும் இருக்கும் இடம். வெளியே முற்றம் பளிச்சென்று தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோலமும் புதிதாக போட்டிருக்கிறது. ஆயா எழுந்திருக்கிறாள். கன்னிப்பா, கன்னிப்பா. உள்ளிருந்து அவன் எட்டி பார்க்கிறான். சட்டென்று வேட்டியை நன்றாக இறுக்கி கொண்டு மேல் துண்டுடன் வெளியே வருகிறான். அக்கா நீங்களா? ஆமாப்பா, நீ பொங்கலுக்கு வராமல் போயிட்ட? அவன் அவளை நேராக பார்க்கவில்லை. மிஷின்காரர் ஊட்ட வேலை இருந்துச்சு, போயிட்டேன். ஏன்பா, கூடவே உழைச்சிட்டு நம் வீட்டுக்கு வராமல் போயிட்ட? அவன் கால் பெருவிரல் நிலத்தை சீண்டுகிறது. நம் வீடு இல்லைங்க, உங்கூடு.
நீங்களும் நானும் எப்படிங்க சமமாக முடியும்? இதெல்லாம் என்ன கண்டிப்பா புது பேச்சு? புதுசு இல்லைங்க, பழசுதான். எனக்கு தான் புத்தி குறைவு. நான் உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிட்டாலும் எனக்கு அக்கா ஆக முடியுமா? நீங்கள் எசமானி, நான் பண்ண பார்க்குற கூலிக்காரன். ஆயி அப்பன் தெரியாத அனாதை. ஊரு சோத்தை தின்னும் கூலிக்கார ஆயா. எப்படிங்க ஒன்றாக முடியும்? அவனுடைய நெஞ்சு சுமையை பிளந்து வரும் குரல். அவள் சொல்லனா வேதனைக்கு ஆளாகிறாள். இந்தா கண்டிப்பா, நீ இப்படியெல்லாம் பேச எங்கே கற்றுக்கிட்ட? உன்னை யார் என்ன சொன்னாங்க? புரியவில்லை. யார் என்ன சொல்லியிருப்பார்கள்? அவள் புருஷனா? இருக்காதே. அண்ணனா? சரோவா? அப்பாவா? இல்லை அம்மாவாகத்தான் இருக்கும். அவள்தான் விஷச்சொல்லை உதிர்ப்பவள். பல்லில் விஷம், உடலில் விஷம். யாருப்பா சொன்னாங்க? கண்டிப்பா. அவன் அருகில் நகர்ந்து அவன் கையை பற்றுகிறாள். அவனுக்கு சிறு பிள்ளை போல் அழுகை வந்து விடுகிறது. யாரப்பா உன் மனசை நோக பேசியவர்? இல்லைங்க, யாரும் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போங்க. நீங்கள் இந்த குச்சை பக்கம் வந்தது யாரு கண்ணிலும் பட்டா கூட காது மூக்கு வச்சு பேசுவாங்க. ஒரு கையகல பூமி சொந்தம் இல்லை. 4 எழுத்தும் பார்க்கல. துக்கம் திருத்தி கொண்டு வருகிறது. நீ இப்படிலாம் பேசின நான் வீட்டுக்கே போக மாட்டேன். இங்கே உட்கார்ந்துருப்பேன். இல்லைனா என் கூட இப்போ நீ வீட்டுக்கு வா. மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி எல்லா வழக்கம் போல் நீ தான் செய்யணும். நீ இல்லாமல் வீட்டில் உசிரே இல்லை. அவன் சட்டென்று உள்ளே சென்று விடுகிறான். அவள் வாங்கி கொடுத்த சட்டை, வேட்டி, துண்டு பிரிக்கப்படாமலே இருக்கின்றன. அவளிடம் நீட்டுகிறான். இந்தாங்க, எனக்கு நீங்கள் கொடுக்குற கூலி சரியாக போச்சு. அதுக்கு மேலே இதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அவள் விக்கித்து போகிறாள். கண்டிப்பா, உன்னை யார் எது என்ன சொன்னாலும் நீ என்னை மதிக்கலையா? நான் உழைச்சது உனக்கு எடுத்து தந்தது. எனக்கு கூட பிறந்தவ இருந்தும் புண்ணியம் இல்லை. நீ தான் தம்பிக்கு மேலே பிள்ளைக்கு மேலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன் உழைப்பு என் உழைப்பு. இத்தனைக்கும் மேலே நீ என்னை மதிக்கலைன்னா இந்த வேட்டி சட்டையை தூக்கி எறிஞ்சிடு. என் கூட்டுக்கு நீ வர வேணாம். இல்லை என்னை மட்டும் மதிக்கிறேன்னா இன்னைக்கு வந்து கொட்டில் மாடுகளுக்கு செய்நேர்த்தி செஞ்சு பொங்கலுக்கு வந்துடு. கோயிலுக்கு கொண்டு போவோம், சாமி கும்பிடுவோம். நீ வரலன்னா அந்த வீட்டில் இன்னைக்கு மாட்டு பொங்கலும் இல்லை. நான் வாரேன். முகத்தில் சிவ்வென்று ரத்தம் ஏறினார் போல் இருக்கிறது. வேகு வேகுவென்று திரும்பி வருகிறாள். மாடு கறக்கவில்லை, அது கத்துகிறது. கன்றை அவிழ்த்து விடுகிறாள். உள்ளே வந்து எண்ணெய் கிண்ணம், செம்பு, மடிக்கழுவ நீர் எல்லாம் கொண்டு போகிறாள். காலங்காத்தால எங்கே போயிட்ட? வாசல் கோலம் வைக்கல. எனக்கு முழங்கால் பிடிச்சிக்கிச்சு. சரோவை எழுப்ப எழுந்திருக்கல. நீ எங்கே போயிருப்பன்னு எனக்கு தெரியும். அவ நாக்கு மேலே பல்லு போட்டு கண்டதும் பேசுகிறாளுவு. பொங்கலுக்கு வந்த புள்ள ஒரு நேரம் தங்குனதே போதும்னு கிளம்பி போட்டான். நீ என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கிற? செவந்தி பேசவில்லை. பேசாமல் பால் கறக்கிறாள். பால் கறப்பவர் மனம் சரியில்லை என்றால் மாடும் பாலை எக்கி கொள்ளும். லட்சுமி, நீயும் எனக்கு விரோதியா? வானாண்டி. மாட்டை தட்டி கொடுக்கிறாள். பாலை கறந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாள். அம்மா விடுவதாக இல்லை. ஏண்டி செவந்தி, நீ என்னதான் நினைக்கிறடி? இப்போ நீ எங்கே போயிட்டு வார? கூலிக்கார பையன் அவன் கோச்சிட்டா வரலன்னு பார்க்க போற. கூட பிறந்த அண்ணன் அண்ணி அவங்கள பார்த்து போறாமையில் சாவுற. தா, வார்த்தையை அளந்து பேசு. ஆருக்கு போறாம? கன்னிப்பனை என்ன சொல்லி விரட்டன? அந்த புள்ள இந்த குடும்பத்துக்கு உடம்ப செருப்பாக உழைக்கிறவன். ஒரு ஓட்டினா கூலி 80 ரூபா. இந்த வீட்டுக்கு அது எத்தனை உழைச்சிது? 9 மூட்டை காணியில். ஒரு பதார் இல்லை, கருக்காய் இல்லைன்னு பூரிச்சு போனியே, அது 6 உழைச்சி வந்தது. ராவோடு தண்ணி பார்த்து அடைச்சது யாரு? உன் பிள்ளையா? மருமக பிள்ளையா? இந்த சுந்தரி பாவம், புருஷன் இல்லை. வெள்ளாம வைக்க வகை இல்லாமல் தருமச்சோறு சாப்பிடுது. பூமி நீ குந்தி சாப்பிட கொடுக்காது, உழைச்சி தின்னத்தான் கொடுக்கும். அந்த புள்ள ஒரு கள்ளங்கபடம் தெரியாது. என்ன கேலி பண்ணாலும் தப்பாக எடுத்துக்காது. அதை விரட்டிட்டேன் மனசு நோக பேசி. ஆமாம், விரட்டித்தான் விட்டேன். அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. எது எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். போடி, நேற்று முளைச்ச முசுக்கட்டை எனக்கு புத்தி சொல்ல வாரா. அறிவிற்காடி உனக்கு? அவன் உழவோட்டினா கூலி கொடுத்துட்டு போ. அதுக்கு மேலே அவனுக்கு என்ன சரிக கோடு போட்ட வேட்டி, சட்டை, துப்பட்டா, விளக்குமாறு? அருமையாக அண்ணன் அண்ணி அவன் பிள்ளைங்க வந்திருக்கு. அதுக்கு ஒரு பார்வையாக நல்லது செய்ய உனக்கு தோணலை. என்னமோ பொண்ணை கட்டின மருமவன் கோவிச்சுக்கிட்ட மாதிரி ஓடுறா. தொடப்ப கட்ட. இந்தாம்மா, ரொம்ப பேசாத. நான் அவனையே மருமக பிள்ளையா ஆக்கிக்குவேன். உன்னை போல நன்னி கொண்ட ஆள் இல்லைன்னா. உன் புள்ள மருமவ என்ன செஞ்சா? ஒரு தலைமொழிவி விளக்கேத்தி பொங்க கும்பிட முடியாதவ எதுக்கு வந்தா? கிராமத்தில் இப்படி இருக்கும்னு தெரியுமில்ல.
இல்லாட்டி இவர் 10,000 செலவு பண்ணி அம்மா வந்திருக்க தோதா குழா போட்டு மேடை போட்டு அலமாரி போட்டு கட்டுறது நானா வேணாங்கிறேன். 5 வருஷமா கொல்லமேட்டில் ஒழுங்கா சாகுபடி இல்லை. ஒரு கேவுரு கூட இந்த வருஷம் விதைக்கல. நாதி இல்லை. இவர் கல்யாணத்துக்கு தான் கிணத்து பாசன நிலத்தை ஒத்திக்கி வச்சேன். அதையேனும் அடைச்சாரா? இத்தனி வருஷத்துல அவ நகை போட்டுட்டு மினுக்கிறா. ஏன் சொல்லுறது தானே பிள்ளைகிட்ட. இவளுக்கு ஆற்றாமை பொங்குகிறது. சொற்கள் பொலப்பொலவென்று வருகின்றன. ஆனால் அம்மாவோ ஆம்பளை பிள்ளையை போல் இவள் பேசுவதா என்று மேலே இருந்து விரட்டுகிறாள். ஏ, நீ இப்படி பேசுறதுன்னா இப்பவே வீட்டை விட்டு தனியா போய்க்க. பூமி அவனோடது. அவன் போடுவான், அழிப்பான். இன்னைக்கு தேதியில அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவனால சோறு போட முடியும். வித்து போட்டு ஊரோட வந்திருக்குங்கன்னு இப்பவும் சொல்லிட்டு போச்சு. அப்பாவுக்கும் அங்க வந்தா நல்ல டாக்டர்கிட்ட காட்டி வைத்தியம் பண்றேன்னு வீடு கட்டி இருக்கு. கிரகப்பிரவேசம்னு வைக்கல. சாங்கியமா பால் காய்ச்சி சாப்பிட்டுட்டு டியூஷன் பசங்க வர்றதுக்கு தோதா திறந்து விட்டுருக்கு. நீங்க வாங்க, இங்க ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார் போல் இருக்கிறது செவந்திக்கு. அதுவும் அப்படியா? இப்படி உருவேற்றத்தான் இப்போது பொங்கலுக்கு வந்தார்களா? அவள் பொட்டில் அடிபட்டார் போல் நிற்கிறாள். சரோ பின்புறம் பல் துளைக்கி விட்டுன்னு வருகிறாள். கன்னிப்ப மாடெல்லாம் அவுத்துட்டு போறான். தாத்தாவும் கூட போகுது. குளிர்ச்சியான துளி விழுந்தாற் போல் ஆறுதலாக இருக்கிறது. ஒன்றும் பட்டு கொள்ளாமலே அடங்கியவளாக இயங்குகிறாள். மாடுகளை குளிப்பாட்டி வயிறு நிறைய தீவனம் வைக்கிறாள். கொம்புக்கு வர்ணம் பூசி சலங்கைகளை பளபளப்பாக்கி கட்டுகிறான். கட்டுத்தறி சுத்தம் செய்து வீடு முழுவதும் மாவிலையும் தென்னம் குருத்துமாக தோரணம் கட்டுகிறான். வாயிலில் பொங்கல் வைக்கிறார்கள். ஏர், குந்தாணி, உலக்கை எல்லாமே வாயிலுக்கு வருகின்றன. எல்லாவற்றிற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து இலையில் பொங்கலும் காயும் இனிப்பும் படைத்து கன்று காளிகளையும் தொழில் செய்யும் கருவிகளையும் கும்பிடுகிறார்கள். சரோவும் சுந்தரி குழந்தைகளும் சரவணனும் கரும்பு கடித்து துப்புகிறார்கள். அலங்கரித்த மாடுகளை எல்லாம் கும்பலாக கோவில் முன் ஓட்டி செல்கிறார்கள். கொட்டு மேளம் முழங்க மாடுகளுடன் ஏரையும் உழுவது போல் தூக்கி கொண்டு கன்னியப்பன் பொழுது சாயும் நேரம் வீட்டின் முன் வைக்கிறான். செவந்தி மனம் துளும்ப கண் துளும்ப வரவேற்கிறாள். அத்தியாயம் 11ஓட இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அத்தியாயம் 12 நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.